வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப உதவியுள்ள ஒரு டிப்ஸ் தாங்க. அதாவது நம்ம நார்மலாக கிச்சனில் பூண்டு உரிக்கிறதுக்கு அப்படின்னே ரொம்ப நேரம் செலவிடுவோம். அதே மாதிரி பூண்டு உரித்து நம்ம வச்சோம் அப்படின்னாவும் ஒரு சில டயத்தில் ரொம்ப வாடி போன மாதிரியும் ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப குயிக்காக பூண்டை எப்படி உரித்து 1 மந்த்துக்கு தேவையானதை ஒரு 10 நிமிஷத்தில் உரித்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எந்த பூண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சின்ன சின்ன பருகலாக நீங்கள் இது மாதிரி உடைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடில் செய்யும்போது நீங்கள் பூண்டு குழம்புலாம் ரொம்ப குயிக்காக வச்சிடலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான பூண்டை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம உரிச்சிடலாம். காய்கறி கட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டயத்துக்கு கம்மியான டயத்திலே நீங்கள் பூண்டு குழம்புக்கு கூட பூண்டை உரிச்சிடலாம். பூண்டை முதல்ல சின்ன சின்ன பரர்களாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் ஃபஸ்ட்டு நீக்கிடுங்க. நீக்கிட்டு இது மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிடுங்க. இது மாதிரி பாக்ஸோ அப்படி இல்லைன்னா ஹாட் பாக்ஸோ இல்லை கிண்ணமாக இருந்தால் கூட நம்ம லிட் போட்டு மூடி வைக்கிற மாதிரி, அதாவது காற்று போகாத அளவுக்கு நல்லா லிட் போட்டு மூடி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட போதுமானது. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு பற்களை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சுட வச்சுருக்கக்கூடிய தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிட்ஸ் ஆனால் போதும். மேலே இருக்கக்கூடிய தோல்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பூண்டோட மேல் தோல் நல்லா ஊறிடுச்சு. நம்ம சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்குமே பூண்டு வெந்துராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த ஹீட் தோலில் பட்ட உடனேவே நம்ம ஒரு 5 நிமிட்ஸ் தான் ஆயிருக்கும். நம்ம எடுத்து உரிச்சிருவோம். அதனால் பூண்டெல்லாம் வேகாது. மேலே இருக்கக்கூடிய தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கனாவும் பூண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 வீக்கு தேவையான பூண்டை ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் உரிச்சிட்டேன். இது மாதிரி நீங்கள் குயிக்காக உரித்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கும் சரி, இல்லை நார்மலாக பூண்டு குழம்பு வைக்கிறப்போ இல்லை சட்னிக்கோ நம்ம குயிக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பூண்டை உரிக்கிறதுக்கு நம்ம அதிக நேரம் செலவிடுவோம். அப்படி இல்லாமல் குயிக்காக நம்ம உரிக்கிறதுக்கான டிப்ஸை இன்றைக்கி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.